வணக்கம் நண்பர்களே. டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து. பருவ காலங்களினால் ஏற்படும் பலன்கள். வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த ருது, சிசு ருது. நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப கோடை காலம், குளிர்காலம், கார்காலம், வசந்த காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுவே ஜோதிடத்தில் வரும்போது இந்த மாதிரி பெயர்கள். வசந்த ருது, சூரியன் மீனம், இந்த மேசம், இந்த 2 மாதத்தில் இருக்கிற காலம் வசந்த காலம்னு சொல்லுவோம். வசந்த ருது. இந்த 2 மாதத்தில் பிறந்தவங்க, சூரியன் பிறந்தவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கடின வேலை, ஆற்றல், நீண்ட அகலமான தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்பவர். நேர்த்தி, அழகு, அமைதி, மகிழ்ச்சி போன்ற அனைத்து சந்தோஷங்களும் அனுபவிப்பார். நான் எனக்கு சூரியன் மேசத்தில் இருக்குது. ஸோ நான் வசந்த ருதுவில் நான் பிறந்திருக்கேன். சூரியன் ரிஷபம், மிதனம் இங்கே இருந்தது அப்படின்னா கிரீஷ்ம ருதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பிறந்தவர் ஒரே நேரத்தில் பலவிதமான மல்டிபிள் ஆக்டிவிட்டி செய்வார். அமைதியானவர், வேற்றுமைகளை கலைந்து குறைகளை சமாதானப்படுத்துபவர், கோபத்திலிருந்து விடுதலை பெற்றவர். எனவே கோபத்தால் ஏற்படும் குறைகளை கலைந்து குறிக்கோளில் வெற்றி பெறுவர். உயரமானவர், தந்திரம், திறமை, காம உணர்வு, அநாகரிகமான கொஞ்சம் பேட் ஹேபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வருஷ ருது, சூரியன் கடகம், சிம்மம் மாதத்தில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருந்தால் நீங்கள் வருஷ ருதுவில் பிறந்திருப்பீங்க. புனிதமானவர், செல்வந்தர், கட்டுப்பாடு, அரசினால் மரியாதை செய்யப்படுபவர், உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருப்பவர், திறமையானவர், தனக்குள் கடவுளை தேடி கண்டுபிடிப்பவர், சுய விருப்பம், அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல், மொழி மாற்றலில் திறமை பெற்றவர். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரத் ருது, சூரியன் கன்னி அண்டு துலாம் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சரத் ருதுவில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். செல்வந்தர், முன்னேற்றமான வாழ்க்கை, விவசாயம் அல்லது வணிகம் செய்பவர், அறிவுடையவர், புகழுடையவர், சமுதாயத்தின் மதிப்பும் மரியாதையும் பெறுபவர். ஹேமந்த ருது, இது பார்த்தீங்கன்னா சூரியன் விருச்சிகம், தனுசு இந்த ராசியில் இருந்ததுன்னா நீங்கள் ஹேமந்த ருதுவில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நோய்களினால் துன்பம் அடைவார், தடினமான குட்டையான கழுத்து உடையவர், கொடூர குணம், கோழை, பேராசை, பயந்தாங்குள்ளி, காம உணர்வுகள் பீடிக்கப்பட்டவர், உடலில் காயங்களும் வலியும் உள்ளவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. சிசுருது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சூரியன் மகரம், கும்பத்தில் இருந்தால் நீங்கள் சிசுருதில் பிறந்தவர். அழகு, ஆரோக்கியம், இளமையானவர், மந்தத்தன்மை கொஞ்சம் இருக்கும். மகரம், கும்பமில் மந்தத்தன்மை கொஞ்சம் இருக்கும். சனியோட ராசியில் மெதுவாக வேலை செய்வர், ஷார்ட் அண்ட் சேர், லேட் மூவிங் பிளானட், கோபக்காரர், அதிக ஆசை உடையவர், குறுகிய மனம், சுகபோக பொருட்களை விரும்புபவர். இந்த மாதிரி இந்த 6 காலங்களில் பிறந்தால் உங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லுது. அவங்க உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சூரியன் எங்கே இருக்கான்னு பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.